பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கௌரவ தவிசாளர் அவர்களே, மகளிர் விவகார சிறுவர் அபிவிருத்தி அமைச்சினுடைய மகளிர் தினமான நிகழ்விலே இந்த விவாதத்திலே மிகவும் கலந்து சந்தோஷமடைகின்றேன். குறிப்பாக மகளிர் விவகாரம் என்பது ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு. மகளிருடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு அவர்களுக்கான வசதி வாய்ப்புகளை வழங்குகின்ற போது ஒரு நாடு நிச்சயமாக உயர்ந்த முன்னேற்றத்தை அடையும். அந்த வகையிலே குறிப்பாக இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்திலே பெண்களுடைய பங்களிப்பு அளப்பரியது. குறிப்பாக மலையகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, மலையகத்திலே இன்று நாம் பேசுகின்ற தேயிலை இந்த நாட்டினுடைய மிக பெருமதியான வருமானம் அல்லது மிக பெருமதியான சொத்து என்று நாம் பேசுகின்ற தேயிலையினுடைய சொந்தக்காரர்கள், அதனுடைய முழுமையான பங்களிப்பை நமது நாட்டுக்கு வழங்குகிறவர்கள் பெண்கள். அதே போன்று நமக்கு இருக்கின்ற அதைவிட மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டி தருவதுதான் ஆடை கைத்தொழில், கார்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ். அந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸ்போர்ட், அந்த கார்மெண்ட் தொழிலும் அதிகமான பங்களிப்பை செய்கின்றவர்களும் பெண்கள் தான். லட்சக்கணக்கான பெண்கள், லட்சக்கணக்கான நமது பிள்ளைகள் இரவு பகலாக கஷ்டப்படுவதனூடாகத்தான் அந்த வருமானத்தை நாம் பெறுகின்றோம். அதே போன்றுதான் நமக்கு அந்நிய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பெறுவதிலும் லட்சக்கணக்கான பெண்கள் வீட்டு பணிப்பெண்களாக பல்வேறுபட்ட நாடுகளுக்கு சென்று அவர்கள் உழைத்து அனுப்புகின்ற அந்த வருமானமும் தான் நமது நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக அவர்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படுவது, அவர்களுக்கான பொதுவான கொள்கைகளை வகுப்பது, அவர்கள் சுயதொழில் முயற்சிகளை மேற்கொள்வதற்கு, குறிப்பாக இன்று நாட்டிலே பெண்களுடைய வருமானத்தை அதிகரிக்க முடியுமாக இருந்தால் நமது நாட்டிலே இருக்கிற பொருளாதார பிரச்சனைக்கு ஒரு சிறந்த தீர்வை காண முடியும். கௌரவ தவிசாளர்களை உங்களுக்கு தெரியும், அதற்கான வழிவகைகள் செய்யப்பட வேண்டும். இன்று வங்கிகளுக்கு சென்று அவர்கள் கடன்களை பெற்று அதற்கான முதலீடுகளை பெறுகின்ற போது பல பிரச்சனைகளுக்கு அவர்கள் முகம் கொடுக்கிறார்கள். ஆகவே இதற்கான ஒரு வழிவகைகளை நீங்கள் கையாள வேண்டும். அவர்களுக்கு இலகுவான அடிப்படையிலே உங்களுடைய மகளிர் விவகார அமைச்சு நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதனூடாக சில நிறுவனங்களினூடாக அவர்களுக்கு மிக குறைந்த அவர்களுடைய தொழில்களை ஆரம்பிக்கக்கூடிய வகையிலான முதலீட்டை நீங்கள் வழங்குவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். அதே நேரம் அதற்கான கரண்டி சென்று பல்வேறுபட்ட சொத்துக்களை அதை இதென்று இல்லாமல் அந்த வகையில் நீங்கள் அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் பாலர் பாடசாலைகள் இந்த நாட்டிலே இயங்குகிறது. இந்த பாலர் பாடசாலைகளுக்கு ஒரு காமன் சிலபஸ் இன்னும் உருவாக்கப்படவில்லை. ஒவ்வொரு பாடசாலையும் தனக்கு ஏற்ற முறையிலே செய்து கொண்டு போகிறார்கள். கௌரவ அமைச்சரவர்கள் இங்கே இருக்கின்றீர்கள், உங்களை நான் பாராட்டுகின்றேன். குறிப்பாக மகளிர் விவகாரத்தில் நானும் ஒரு பிரதி அமைச்சராக, ராஜாங்க அமைச்சராக செயற்பட்டிருக்கின்றேன். நீங்கள் நல்ல முறையில் இன்று அமைச்சை நீங்கள் தலைமை தாங்கி நடத்தி கொண்டு போகிறீர்கள், உங்களை நாங்கள் பாராட்டுகின்றோம். இந்த பாலர் பாடசாலைகளுடைய டீச்சர்ஸுக்கு ட்ரெயினிங் மாகாண மட்டத்திலே கொடுக்கப்பட்டாலும் அவைகளும் சரியான ஒரு முறைப்படி ஒரு காமன் சிலபஸில் அவர்களுக்கும் படிப்பிக்கப்படவில்லை. அதே நேரம் பாலர் பாடசாலைகளில் படிப்பிப்பதற்கான ஒரு காமன் சிலபஸ் கூட இல்லை. ஆகவே அந்த சிலபஸ் இல்லாத காரணத்தினால் ஒவ்வொரு கிராம மட்டத்திலே அல்ல ஒவ்வொரு மட்டத்திலே அளவிலே படிப்பித்துக் கொண்டு போகிறார். ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, நான் அப்போது இருந்தபோது கூட சில முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டோம், ஆனால் அது முடிவடையவில்லை. ஆகவே நீங்கள் உங்களுடைய காலத்திலே ஒரு காமன் சிலபஸ் ஃபார் அந்த நர்சரி ஸ்கூல், அந்த ப்ரீ எல்ஜி யூகேஜி அந்த ஸ்கூல்ஸ்களுக்கு நீங்கள் ஒரு சிலபஸை உருவாக்க வேண்டும். அதே போன்று என்ன ஏஜிலே தான் இதை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் உருவாக்க சில பாடசாலை 2.5 வயசுக்கும் சில பாடசாலைகளை சிலர் ஆரம்பிக்கிறார்கள். அப்படி இல்லாமல் என்ன ஏஜிலே அதை ஆரம்பிக்க வேண்டும், அதுக்கு ஒரு காமன் சிலபஸ், நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி.